பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜான் ஆரோக்கியசாமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசுனதா நீங்கள் சொன்னீங்க. நம்ம சேனல்லையும் அது ஒளிபரப்பாரு. இப்போ அதில் ஏதாவது சீமான் அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா, இல்லை கூட்டணி இல்லை அப்படின்றதுல இன்னும் உறுதியாக இருக்கிறாரா? இந்த முறை கூட்டணிக்கு அவர் தயாராகி விடுவார், அது உறுதி. ஆனால் இப்போவே அவர் ஒப்புக்கொள்வதற்கு வெளிப்படையாக கூட்டணிக்கு தயாராகி விட்டார் அப்படின்னா விஜய் கட்சி பேசுனதுக்கு அப்புறம் ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? விஜய் கட்சியிலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி போய் பேசும்போது அவர் என்ன கேட்டார்னா, தம்பி விஜய் சொல்லி நீ பேசுறியா இல்லை நீயா பேசுறியா அப்படின்றது கேள்விதான். ஏன்னா இவர்கள் போய் விஜய் சொல்லாமல் பேசிட்ட அப்புறம் விஜய் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டாருன்னு அசிங்கமாயிடும்ல. ஏற்கனவே அவருக்கு ஒரு முறை நீலாங்கரையில் அவர் வீட்டில் போய் பேசின பிறகு உன் கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்ன கேட்கும்போது, அண்ணே நான் மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லும்போது, என்ன தம்பி அண்ணங்கிட்ட சொல்ல மாட்டேன்லாம் கேட்டிருக்கார். அந்த வருத்தம் உண்டு அவருக்கு. சரி, வாலண்டியராக போய் கேட்டு அவங்க சொல்லாத போது அது ஏற்படுகிற வருத்தம் வேதனை அவருக்கு உண்டு. இப்போ இன்னொரு விஷயம், விஜய் கட்சி திடீரென ஏன் இறங்கி வருது? அதிமுகவும் பாஜகவும் திடீரென ஒன்று சேருவது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. அவர்கள் ஒன்றிணைவது உறுதி என்று எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விஜய் கட்சியிலிருந்து இறங்கி வராங்கன்னா, அதிமுக எதிர்பார்த்தது விஜய் தான். தமிழக வெற்றி கழகம் எப்படியும் அதிமுகவுடன் வரும், பாஜக தேவையில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தாவேகா வந்தாலே ஒரு மாஸ் வெற்றி என்ற நிலைப்பாட்டில் அதிமுக தொண்டர்கள் இருந்தார்கள். ஆனால் திடீரென்று பாஜக உள்ளே பூந்து இப்போ என்ன சலசலப்பு செய்திருந்தது எல்லாருக்கும் தெரியும். திடீரென்று எடப்பாடி சொன்ன அந்த வார்த்தை தான், எனக்கு ஒரே எதிரி திமுக தான், கூட்டணிக்கு யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்னு இன்னும் டைம் இருக்குது, 6 மாதம் கழிச்சு கேளுங்க, அந்த கேள்வி இப்போ தேவையில்லாததுன்னு சொன்ன பிறகு விஜய் கட்சிக்கு ஒரு ஜெர்க்கு வந்தது. இப்போ இருக்கிற நிலைமையில் வச்சு கொண்டு நம்ம போட்டி போட்டோம்னா பயங்கர டேமேஜ் ஆகிடும். நம்ம முதல் முறையாக ஒரு கூட்டணிக்கு போனால்தான் நம்ம கட்சி வளரும். ஜான் போய் கேட்குறாரு. பட் இப்போ என்னென்னா, சீமானுக்கு இறங்கி வந்திருக்கார்கள், அதுக்காக இவர் பிடியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, கெத்தாதான் இருப்பார். அப்புறம் பார்த்துக்கலாம் தம்பி, உங்கள் கட்சியில் போட்டியிடறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசும்போது இந்த செய்தி நம்ம பேசின மறுநாள் தினமலர் செய்தி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வார பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டார்கள். அவர் பேசின ஸ்பீச் காப்பிலாம் எடுத்து போட்டு கூட்டணிக்கு சீமான் தயார் இப்படிலாம் போட்டாங்க. இதற்கு இடையில் ஒரு சின்ன ஒரு வலிமையான மாற்றம் அவருக்கு அவர் மனைவி கயல்விழி சொன்னது தான். அவங்க கயல்விழி கொடுத்த அட்வைஸ் தான் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். கட்சி ரீதியாக நீங்கள் எவ்வளோ வலிமையாக இருந்தீங்க, ஆனால் உங்களை இந்த ஆளுங்கட்சி என்ன செய்கிறது என்று ஒரு போட்ட பட்டியல். அதன் பிறகு அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களிடம் பேசிய அந்த விஷயம்லாம் வெளியே வந்திருக்கு. கூட்டணிக்கு ரெடி ஆகிடுவார். அவர் பாணியில் அவருடைய தம்பிகள் சொல்லி கேட்காதத, இல்லை அவர் தம்பிகள் கூட்டணி சேர மாட்டேன்றாருன்னு கட்சியை விட்டு விலகி போனது காரணங்கள் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மனைவி என்ன புது தகவல் சொல்லிட்டு போகிறாங்க? மனைவி சொல்லே மந்திரம் சும்மா சொன்னாங்க. அந்த மனைவி என்ன சொன்னாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சீமான் கட்சியில் முக்கியமான ஒருத்தர் அவருடைய நலம் விரும்பி அவர் சொல்லியிருக்கார், திமுக அதிமுக விட்டு விட்டு உங்ககிட்ட ஏன் ஓடி வந்தாங்க, அந்த காலகட்டம் என்ன அப்படிலாம் சொல்லி ஒரு பட்டியல் போட்டாங்க. உண்மையில் அந்த பட்டியலில் அவர் ஏற்கிறார். கட்சி எப்படி ஒரு நெருப்பாற்றில் சீமான் நீந்தி இந்த இடத்துக்கு வந்தார். உண்மையில் கட்சி தொடங்குனது 2010 மே 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய இலங்கை தமிழ் அந்த பிரச்சனை, கடைசி யுத்தத்துக்கு பிறகு பிரபாகரன் மறைவுக்கு பிறகு இவர் கட்சி தொடங்குகிற அந்த நாளில் அந்த பேரழிவான இஷ்யூ வச்சுக்கிட்டு அவர் எழுப்பிய அந்த பிரச்சார கூட்டத்தில் அந்த கட்சி உருவாகிறது. 2011 அவர் கட்சி தொடங்கலாம், அவர் யாரும் சீந்துவார் இல்லை, அழைக்கவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறார். இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பேசி ஒரு பெரிய புல்லரிக்கு வச்சார். உண்மையில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சது அது வேறு விஷயம். 2014 MP தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணார். இதன் பிறகு தம்பிமார்கள் இந்த 4 வருடத்தில் நம்ம ஒரு தேர்தலில் தயாராகுமே, களத்தில் நிற்போன்னு சொல்லி 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டிட்டாங்க.
அப்போ வந்து கடலூரில் சீமான் போட்டியிட்டார். அவர் வாங்கிய வாக்கு 12,497 வாக்குகள். மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு வாங்கிய வாக்கு 1.1%. இதுதான் நண்பர் சொல்கிறார். உன்னுடைய ஆரம்ப கால வளர்ச்சி என்ன? 1.1% 2016. அப்போது அந்த இடத்துலேருந்து 2019க்கு நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க. 2019 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அப்போ தான் வந்து ஒரு பொதுவான சின்னம் கிடைக்கிறது, கரும்பு விவசாய சின்னம். இவங்க கேட்டு வாங்குறாங்க. அதில் 4% ஓட்டு. 1.1லேருந்து ஒரு ஜம்ப்பு, ஒரு 3 வருடத்தில் 4%. அந்த இடத்துலேருந்து 2021 234 தொகுதியில் மீண்டும் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டி. சீமான் திருவொற்றியில் போட்டியிடுறார், 3வது இடத்துக்கு வரார். சட்டமன்ற தொகுதியில் 48,597 வாக்குகள். தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டு 6.72 வாக்குகள் வாங்குகிறாங்க. இது ஒரு வளர்ச்சி. 1.1, 4, 6.72. அப்புறம் 2024 எம்பி தேர்தலில் அதுதான் அதிகப்படியான வளர்ச்சி. 8.19, 8.20ன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வாக்குகளை வாங்கி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 தொகுதிகளையும் எம்பி தொகுதியில் போட்டிக்கிட்டு 36 லட்சம் வாக்குகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 35,60,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 36 லட்சம். 36 லட்சம் வாக்கு வாங்கிட்டு இப்போ ஈரோடு கிழக்கில் போட்டிட்டார். 2025 நடந்த பிப்ரவரி மாதம் நடந்ததில் 15.59%. அப்போது இவ்வளோ வளர்ச்சி இருந்தும் உங்கள் கட்சியில் கொத்து கொத்தாக கலைந்து போய் இவர் அண்ணன் வேண்டாம், எங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி அழகு பார்க்க மாட்டார் அப்படிலாம் சொன்னவர். அப்போ இது வந்து இவ்வளோ பெரிய சாத்தியம் எப்படி வந்தது? எனவே 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கான தேர்தல் சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறார், என் மனைவி கைல்வழி சொன்னாங்க 2026 நீங்கள் எம்எல்ஏ ஆகணும், அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும், அதிகாரத்தில் நீங்கள் இடம் பெற வேண்டும் சொன்னார். கண்ணீரோடு சொன்னார், கவலையோடு சொன்னார். அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட வசனம்லாம் பேசிட்டு அப்படி என்னென்ன சொன்னாங்க, நாங்களாம் தானே சொல்லிகிட்ருக்கோம், நீங்கள் கேட்டிங்களே தம்பிமார்கள் இவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு நடிகை வழக்கில் நீங்கள் சிறைக்கு போனால், ஒரு பெண் வழக்கில் சிறைக்கு போனால் காலாகாலத்திற்கும் உங்களுக்கு இந்த அசிங்கம் மறையவே மறையாது. இப்போ சீமானை இந்த கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டாந்து உண்டு தள்ளியது வந்து இந்த விஜயலட்சுமி விவகாரம், விசாரணை, இதுதான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குதா? கூட்டணின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு. விஜயலட்சுமி விவகாரம், கட்சியில் அப்படியே கரைந்து கொண்டே போகிறார்கள். அதுவும் கட்சிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி கரைந்து போகிறது கூட ஒரு கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அளித்த பேட்டியில் கூட போகிறவங்க போங்க, இப்போ கூட நான் சொல்கிறேன் யாரையும் இருக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தி வைக்கலையே அப்படின்னு தானே பேசிட்டு அவர் டைலாக் அப்படி விடுறாரு. ஆனால் மனதளவில் தளர்ந்து போயிட்டார். அதான் சொல்கிறேனே, அவங்க கையல்வழி என்ன சொன்னாங்கன்னா, அந்த விவகாரத்தில் நீங்கள் கைதாகி போயிருந்தால் காலத்திற்கு உங்களுக்கு அசிங்கமாக இருந்திருக்கும், வரலாறே வந்து உங்களை வந்து வேறு மாதிரி சித்தரிக்கும். எனவே நீங்கள் எம்எல்ஏ ஆயிருந்தீங்கன்னா அந்த கைது அரசியல் கைதாக மாறும். நீங்கள் அதிகாரத்தில் இருந்திருந்தால், ஒரு எம்எல்ஏ என்ற முறையில் கைதானால் அந்த கைதுக்கு வேறு காரணங்கள் நம்ம மாற்றி காட்ட முடியும். அன்றைக்கி வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த 3 மணி நேரம் நான் பட்ட அவஸ்தை, நான் அப்படியே நெருப்பு மேலே நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தேன். கிட்டத்தட்ட உங்களை சிறையில் அடைத்து விட்டு கட்சியை டோட்டலாக கலைத்து விடுவார்கள் என்ற அச்சத்தோடு இருந்தேன். உங்கள் கூட ஒரு அட்வொகேட் டீம், வீட்டில் ஒரு அட்வொகேட் டீம், ஆஃபீஸில் ஒரு அட்வொகேட் டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் பட்டப்பாடு. ஒருவேளை அந்த இடத்துல உங்களை கைது பண்ணி சிறையில் அடைத்திருந்தால் அடுத்து என்ன நடவடிக்கை என்ற கோணத்தில் பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பதட்டப்படுறதை பார்த்து, நான் வந்து ஒரு மாதிரி கவலையோடு இருந்து பார்த்து அட்வொகேட் டீமில் எல்லா அதிகாரிகளும் ஃபோன் பண்ணேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் ஃபோன் செய்தார்கள். எல்லா உயர் அதிகாரியும் என்ன சொன்னாங்கன்னா, இது வெறும் விசாரணை தான், கைது கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட் கேஸுக்காக விசாரணை பண்ணுறோம், இது வந்து நாங்கள் உடனே கைது பண்ண முடியாது. கோர்ட்டில் கொடுத்த பிறகு கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் லோயர் கோர்ட்லாம் போய் தான் வரும், அதனால் கைது பண்ண மாட்டாங்க. இல்லை நான் நம்பலை, அதிகாரிகள் சொன்னாலும் நான் நம்பலை. ஆனால் நீங்கள் எம்எல்ஏ ஆகிவிட்டிருந்தால் உங்களுக்கான ஒரு சலுகைகள் கிடைத்திருக்கும். நீங்கள் வெறுமனே போய் சிறையில் இருந்தீங்கன்னா உங்களை டோட்டலாக நீங்கள் மனம் தளர மாட்டீங்க, ஆனால் கட்சி காணாமல் போயிடும் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களெல்லாம் நாளை எம்எல்ஏ ஆகிவிட்டால் உங்கள் நிலைமை என்ன?
யோசித்து பாருங்கன்னு சொல்லும்போது தான் சொல்கிறாரு, இந்த முறை விட மாட்டேன். இல்லை, இப்படி நீங்கள் சொன்னாலும் சீமானுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து ஒரு தனித்து களம் கண்டு கொண்டு இருக்கிறார், கூட்டணி வைக்கவில்லை. அதுதான் சீமானுக்கு இருக்க மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுதான். அப்படி ஒரு கட்டம். ரெண்டாவது, அவர் கொள்கை ரீதியாக வந்து எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது. தேசிய கட்சியுடனாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியுடனாக இருந்தாலும் சரி. ஒரு படி மேலே தேசிய கட்சியுடன் கூட்டணியே இல்லைன்றதுல ஒரு பெரிய கருத்து நிலைப்பாடு. ஏன்னா பாஜகவும் அதை தான் செய்ய போகுது, காங்கிரஸும் அதை தான் செய்ய போகுது அப்படின்றது தான். அப்போ ரெண்டாவது தமிழ் தேசியம் பேசுகிறோம், நம்ம தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த கொள்கையில் ஒரு சிக்கல் வராதா கூட்டணி அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே போகும்போது? இன்னொரு சிக்கல் அதை விட, கொள்கை என்னன்னு கேட்குறீங்களே எந்த கட்சிக்கிட்டையாவது, எந்த கட்சியோட கூட்டணின்னு தான் கேட்குறீங்களே, என்னைக்காவது நீங்கள் வந்து கொள்கை என்ன அப்படின்னு கேட்குற நிலைக்கு நீங்கள் வாங்கன்னு பத்திரிக்கையாளரையே அப்படி சொல்கிறார். இப்படி இருக்கிற சீமான் கொள்கையை விட்டுட்டு இன்னொரு கொள்கை, இன்னொரு கட்சி என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் அவரால் ஐக்கியமாகி ட்ராவல் பண்ண முடியுமா? இவ்வளோ சீரியஸாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எதாவது பதில் சொன்னால் கூட வந்து அது வேறு மாதிரி போகும். ஆனால் மக்கள் மத்தியில் மேடையில் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா சிரிப்பாங்க. ஏன்னா சீமானுடைய கொள்கை என்னெல்லாம் எப்படிலாம் உருமாறி இன்றைக்கி நிற்கிறார் என்பது நம்ம உலகத்துக்கே தெரியும். அதனால் அது போய் அவர் சொன்னால் உடனே அந்த தம்பிமார்கள் பர்சனலாக நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. நீ வந்து வேணுமே சீமான் மேலே உனக்கு வந்து கோபம், வன்மம், நீ திமுகவோட கைக்கூலி, 200 வாங்குகிற உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கைல்வழி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, உங்களோடு கட்சியில் சேரும்போது ஒரு 25 வயது வாலிபருக்கு இன்றைக்கி 40 வயது, 30 வயது வாலிபருக்கு 45, 35 வயது வாலிபருக்கு 50 வயது. அப்போது உங்களோட இருந்தவர் எல்லோரும் எப்படி வயது போய் கட்சியிலிருந்து கரைந்து போய் உங்களை ஆதரிக்கிற மனநிலையிலே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்களா என்ன கொள்கைன்னு, பெரியார் தான் என்னுடைய வழிகாட்டி, பெரியார் தான் என் தலைவர், அவர் வைத்திருந்த கைத்தடி தான் வளைந்து துப்பாக்கியாக பிரபாரன் கையில் இருக்கிறது, இப்படிலாம் பேசினவர். பெரியார் பற்றி என்ன பேசினார்? பெரியார் பற்றி என்ன பேசினார்? கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒருத்தர், மாயோன் கிருஷ்ணன், முப்பாட்டன் முருகன், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு காரண கற்பிதம் சொல்லி எல்லா கொள்கையும் தூர தூக்கி போட்டவர். அவர் சொன்ன எதையுமே ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது கொள்கை பற்றியில் கவலை இல்லை. பெரியாரையே தூக்கி போட்ட ஒருவருக்கு மாநில கட்சி, மத்திய கட்சி இதோட கூட்டணி வைக்கக்கூடாது சொன்னதெல்லாம் வந்து கேட்க போகிறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவருக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 8.19% வைத்திருக்கிற எனக்கு ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, 2% கீழே வாக்கு வங்கி வைத்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 எம்பி, 4-5 எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட்டுக்கும் சரி இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கும். விடுதலை சிறுத்தைக்கு என்னதான் முட்டி மோதி தனியாக நின்னாலும் 3.5% 4% மேலே வரமாட்டாங்க. அவர்களுக்கு 2 எம்பி, 6 எம்எல்ஏ. காங்கிரஸ் தனித்து நின்று 5-5.5 மேலே போக மாட்டாங்க, 10 எம்பி, 18-20 எம்எல்ஏ. நான் எதில் குறைஞ்சி போனேன்? எனக்கு 8.19. அப்போது 36 லட்சம் வாக்குகள் வைத்திருக்கிற எனக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கணும்? எனக்கு வந்து இப்போ எல்லா கட்சியும் கூட்டணிக்கு தயார். இப்போ 2026 எல்லா கட்சியும் தயாராக இருக்கிறது. திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, 2019 கூப்பிட்டாங்க, 2021 கூப்பிட்டாங்க, 2024 கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதிமுக கூப்பிட்டதா சொல்கிறாரு. அது 2-3 விஷயங்களை உண்மையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த முறை 36 லட்சம் வாக்குகள் எங்கிட்ட இருக்குது. 36 லட்சம் வாக்குகள் டீல். யார் ஆஃபர் தரீங்க? என்ன ஆஃபர் தரீங்க? தயாராக இருக்கார். இப்போ எந்த கட்சியோடு வந்தால் ஆஃபர் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு அவர்? எனக்கு தெரிந்து என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், அதிமுகவுடன் தயாராக இருப்பார். ஆனால் அதிமுக, பாஜக, பாமக உள்ளே வந்து விட்டால் இடம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி ஒருவேளை அதிமுக வேண்டவே வேண்டாம்னு ஒதுக்கினா விஜய் கூட போக தயாராக இருப்பார். அல்லது அதிமுக, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேர்ந்து விட்டு பாஜக தனியாக இருக்கிறது என்றால் பாஜகவுடனும் சேர தயாராக இருப்பார். பெரியாரை தூக்கி போட்டார். அவர் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் செய்யாததை பாஜக செய்யாததை நான் செய்திருக்கிறேன் பெரியார் விவகாரத்தில். எங்களுடைய தீம் பார்ட்னர் சொல்லிட்டாங்கல்ல தமிழிசை சவுந்தரராஜன். ஸோ எனக்கு தெரிந்தவரை அதிமுக கூட்டணினாலும் ஓகே, பாஜக கூட்டணினாலும் ஓகே, விஜய் கூட்டணி என்றாலும் ஓகே. அல்லது அதிமுக பாஜக இணைந்த பிறகு தங்களுக்கு ஒரு தொகுதிகள் ரொம்ப கணிசமாக ஒதுக்கினால் அதற்கும் தயார். என்ன ஒன்று அதுக்கு தான் சொல்லியிருக்கார் ஒருத்தர், என்ன எப்படின்னு அதிமுக பாஜக சேர்ந்தால் நமக்கு எங்கே இடம் இருக்கும் தம்பி? பாஜகவோட நமக்கு கூடுதல் தரணும். 2021 கொடுத்தாங்க எம்எல்ஏ சீட்டு 5-6, நம்மளை இப்படி ஒதுக்க முடியாது தம்பி அப்படிங்கிறார். அப்போது எவ்வளோ கேட்பீங்கன்னு கேட்குறாரு.
50 கேட்போம், 25 நிற்போம், 15 தரமாட்டாங்களான்னு நக்கல் பண்ணுறாரு. 15 எம்எல்ஏ தம்பி அப்படிங்கிறார். அப்போது அவர் எம்எல்ஏ ஆகணும், ஒரு 15 பேர் எம்எல்ஏ ஆகணுன்ற நிலைமைக்கு வந்துவிட்டார். காரணம், சமீபத்தில் கூட நாமக்கல்லேருந்து ஒரு மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் வெளியே போயிட்டார். எல்லா ஊர்லேயும் இன்னைக்கு அந்த கட்சியை வலிமையாக நடத்தி கொண்டிருந்த தம்பிமார்கள் காணாம போயிட்டாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. 3 கட்சி நான் சொன்னேன், ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் விஜய், எது ஒன்றா வரலாம். திமுகவை தவிர யார் வேணாலும் போகலாம். அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நண்பர்கிட்ட பகிர்றார். 2026 நான் எம்எல்ஏவை ஆகாவிட்டால் என் கட்சியில் இருந்த காளியம்மாள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? யார் எம்எல்ஏ சீட்டு தராங்களோ அந்த கட்சி தான் சேர போகிறேன். இதுவரை காளியம்மாள் எந்த கட்சியிலும் சேரல, நம்ம கூட வந்து இணையலை. நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக காளியம்மாளை நீக்கிட்டோம்னு நம்ம சொல்லலை. யாரோன்னா போனால் போங்க, இருந்தா இருங்கன்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் காளியம்மாளுக்கு அத்தனை ஆஃபர் கிடைக்குது. திமுக கூப்பிடுது, அதிமுக கூப்பிடுது, விஜய் கூப்பிட்றாங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் சேரல. அப்போ என்ன அர்த்தம்? எம்எல்ஏ சீட்டு தருகிற கட்சியுடன் தான் காளியம்மாள் பயணிப்பார். நாளைக்கு காளியம்மாள் எம்எல்ஏ ஆகி அசம்பிளிக்குள்ளே போனால் நான் எங்கே தம்பி நிற்கிறது? என் கட்சியால் வளர்ந்த காளியம்மாள் எம்எல்ஏ ஆகிட்டு நான் அதை வேடிக்கை பார்க்கணுமா? அதை விட கொடுமை ராஜீவ்காந்தி தான் அதிகமாக பேசுகிறார். என்கிட்ட பயிற்சி பெற்று என் மேடையில் பேசி பயிற்சி எடுத்து அந்த ராஜீவ்காந்தி 2027 எம்எல்ஏ ஆயிடுவார். ராஜீவ்காந்தி எம்எல்ஏ ஆனால் நான் எங்கே நிற்கிறது? ராஜீவ்காந்தி ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்து ராஜீவ்காந்தி எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகிட்டார்னா நான் எங்கே போகிறது? என் நிலைமை யோசித்து பாருங்கள். அப்போது ராஜீவ்காந்தியும் காளியம்மாளும் எம்எல்ஏ ஆகிவிட்ட பிறகு எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? இல்லை நான் வளர்த்தவங்க 2 பேரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு மனதளவில் ஒரு சோர்ந்து போயிருக்கிறார். சோர்ந்து போனது என்னென்னா விரக்தி அடைந்திருக்கிறார். இந்த முறை 2026 விட்டுட்டோம்னா, கூட்டணியை விட்டுட்டோம்னா அவருக்கு இன்னொரு லைஃப்ன்றது கஷ்டம். ஏனென்றால் இந்த 8.19 36 லட்சம் வாக்குகள் என்ன சொன்னாலும் அவர் விஜயலட்சுமி விவகாரத்தில் பட்ட அந்த ஒரு செட்பேக் இருக்குல்ல, அந்த கட்சியுடைய சரிவு இருக்குல்ல, நிச்சயமாக ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவர் எந்த கூட்டணிக்கு போனாலும், இவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் திமுக சும்மா இருக்காது. அவர் மேடையில் சொன்னார், இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் சொன்னார், 2021 அதிமுக 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தோத்துச்சு. அந்த தொகுதியிலாம் நம் கட்சி வாங்கிய ஓட்டு 15,000 10,000. நம்ம யாருன்னு காட்டுறோம். இந்த முறை சீமான் வந்து சாதாரண சீமான் அல்ல, சரித்திர படைக்கும் சீமான் சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து கூட்டணிக்கு தயார் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார். 2021 தேர்தலில் அதிமுக வாக்கு தெரிந்ததுக்கு சீமான் தான் காரணம் அப்படின்னு 30 தொகுதியில் வந்து என்னால் தான் தோல்வின்னு ஒத்துக்கிறார். அது மாதிரி பேசியிருக்கார். 30 தொகுதியில் வந்து அதிமுக தோல்விக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த முறை அவருக்கு மிகப்பெரிய திட்டம். ஏன்னா கையில் வழி சொல்லிட்டாங்க, நீங்கள் மீண்டும் இந்த வழக்கு ஒரு வேகம் எடுத்து உச்சத்துக்கு போய் கோர்ட்டில் போய் சிக்கிட்டீங்கன்னா கஷ்டம். அந்த வழக்கு 10 மாதம் இழுக்கும், 15 மாதம் இழுக்கும். ஆனால் எம்எல்ஏ ஆயிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வந்து மனைவி சொல்லிய மந்திரம். எத்தனையோ தம்பிமார்கள் சொல்லியிருக்கலாம், எத்தனையோ தளபதிகள் சொல்லியிருக்கலாம், எத்தனையோ படை வீரர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் வந்து என்னென்னா, இந்த திமுகவை அழித்தே தீர்வு. இவருடைய இயல்பு வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதையும் நம்ம பார்க்கணும். இவர் கூட்டணி ஒப்பந்தம் போட்ட பிறகு அந்த கூட்டணி ஒப்பந்தத்திலிருந்து தேர்தல் வாக்கு பதிவு நாள், அந்த இடைப்பட்ட 30 நாட்கள் 25 நாட்களுக்குள் கூட்டணி உடைக்காமல் இருக்கணும். சீமான் மேடை ஏறி பேசுகிறேன்னு சொல்லி பேசி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து ஏதோ ஒரு கட்சியை ஏதோ ஒரு பதில் சொல்கிறன்ற பேர் வழி அடித்து நொறுக்கி அந்த 30 நாட்கள் சீமானை பாதுகாத்தால் போதும், அவ்வளோதான். அதுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க தம்பி அப்படின்னு சொல்லி அரவணைச்சு போகணும். ஏன்னா நம்ம எம்எல்ஏவாக இல்லாதனால தான் மீடியா நம்மளை போட்டு பார்க்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல நம்மளை மீடியா வந்து ரொம்ப துவைக்கிறாங்கப்பா. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்கிற கட்சி தலைவரை யாராவது மீடியா இப்படி டார்ச்சர் பண்ணுதா? பல்வேறு வழக்குகள் பலர் சிக்கியிருக்கிறார்கள். ஆனால் யாருமே அந்த ஒரு எம்எல்ஏன்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து மீடியா போட்டு பார்க்குறதில்ல, என்ன மட்டும் கண்ட மேனிக்கு போட்டு பார்க்குறாங்க இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதனால் 26க்கு கூட்டணிக்கு ரெடி, 36 லட்சம் டீல், 3 கட்சி ஆஃபர். நன்றிங்க சார். நன்றி.